வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சமையல் உள்ள எப்படி நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணணும், குப்பை இல்லாமல் எப்படி க்ளீனாக நம்ம பண்ணுறது, எப்படி லெட்டர்ஸ் வெளியில் தள்ளுறது குப்பையை அப்படின்னு பார்க்க போகிறோம். சமையல் உள் தாங்க ரொம்ப முக்கியம். சமையல் அறை தான் முக்கியம். அதில் நம்ம பண்ணுற சாப்பாடு அதெல்லாம் சுத்தமாக இருந்தால் தான் நம்மளும் சாப்பிட முடியும், ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு பழமொழிலாம் பாருங்க, ஜீரகம் இல்லாத உணவு சிறக்காது. அடுத்ததா, வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி. அடுத்தது, 10 மிளகு இருந்தால் போதும், பகையின் வீட்டிலும் உண்ணலாம். 10 மிளகு போருமா, பகையின் வீட்டிலும் உண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்பு இந்த மாதிரி நச்சுத்தன்மை இல்லாம் வெளியேறுமா மிளகெல்லாம் சாப்பிட்டோம்னா. அதனால் உணவு விஷமாக ஆகாது, எங்கே போய் வேணாலும் நம்ம சாப்பிட்லான்னு அர்த்தம். அடுத்தது, மாதா ஊட்டாத அன்னத்தை மாங்காய் ஊட்டும். மாங்காய் நம்ம ஒரு பிட்டு இருந்தால் கூட போகிறோம், நல்லா ஒரு கவலை சாப்பாடு நல்லா சாப்பிடலாம் நம்ம. அடுத்தது, தன் காயம் காக்க வெங்காயம் போடும். வெங்காயம் தாங்க நம்ம திடீர்னு எங்கேயாவது விழுந்தோம், ஏதாவது வெட்டி காயம் பட்டுது, இது காயெல்லாம் நறுக்கும்போது அப்படின்னா நம்ம வெங்காயத்தை உடனே அந்த இடத்துல வச்சோம்னா அந்த ரத்த காயம் கட்டுப்படும். உழவு பழமொழி இருக்கு பாருங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட சமையல் அறையை சுத்தமாக வைக்கணும் அப்படின்னா. இப்போ பாயிண்டாக சொல்கிறேன் பாருங்க, சமையல் அறையை நம்ம எப்படி சுத்தமாக வைக்கிறது அப்படின்ட்டு. முதல்ல நம்ம சமையல் மேடை இருக்கு பாருங்க, இந்த கேஸ் அடுப்பு, இண்டக்ஷன் வச்சுருக்கோம், நம்ம ரோபோ வச்சுருக்கோம், அதெல்லாம் எப்படிலாம் அதை க்ளீன் பண்ணுறது அப்படின்றத கான்செப்ட் பாருங்க. இப்போ பேக்கிங் சோடா இதை தான் நான் உபயோகப்படுத்துறது. அது மேலே கொஞ்சம் நல்லா தூக்கிடணும். தூக்கிட்டு நம்ம ப்ரஷ்ஷை எடுத்து நல்லா தனி ப்ரஷ்ஷை வச்சுக்கணும். நம்ம இல்லை ஸ்டீல் ஊல் இருந்தாலும் போதும், அதான் நல்லா போட்டு வச்சுட்டோம்னா க்ளீனாக ஆகிடும், பக்காவாக ஆகிடும். சமையல் பூச்சி பீச்சி வராதுங்க. இந்த மாதிரி இண்டக்ஷன், ரோபோ, அந்த மேடை, இது மேலே வச்சுருக்கோமோ அது பேர் தான் அது மேடை. அப்புறம் கேஸ் அடுப்பு எல்லாம் சுத்தம் பண்ணுறது. இதே மாதிரி நம்ம ஸ்டீல் உள்ள வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா போட்டு தேய்ச்சி கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் பவுடர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பவுடரை, அப்புறமா நம்ம காட்டன் துணியால் துடைக்க போகிறோம். இந்த மாதிரி காட்டன் துணியெல்லாம் கிடைக்குங்க, ரோல் கிடைக்கும். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுப்பங்கரையில். எப்பயும் கிச்சனில் இந்த மாதிரி காட்டன் இதுதான் வச்சுக்கணும். நம்ம பாலிஸ்டர் கிளாத்து, நைலான், நைலக்ஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நம்ம ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக தீப்பிடிக்கக்கூடிய துணிகள் அதுங்களா. அதனால காட்டன்னா கொஞ்சம் காட்டன் சாக்கு இது அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா அடுப்பங்கரையில் கிச்சனில் நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். இப்படி இந்த மேலே தொடச்சிண்டா போடுங்க, ரொம்ப போட்டு இது பண்ணிக்க வேண்டாம், கையெல்லாம் அழுத்திக்க வேண்டாம். இந்த காட்டன் துணியே நல்லா இதனோட டஸ்ட் இதெல்லாம் நல்லா எடுத்துரும். அதுக்கப்புறம் அதை பிளேட்டிங் வச்சுருவோம். அலம்பி வச்சுட்டோம்னா கேஸ் அடுப்பு க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா கேஸ் அடுப்பு க்ளீனாக இருக்கும். நம்ம அடுப்பங்கரையில் க்ளீனாக இது பண்ணால் தான், அடுப்பெல்லாம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம நல்லா க்ளீனாக சமைக்க முடியும். அதெல்லாம் புரியுதா? அதில் டஸ்ட் அதெல்லாம் இருந்தால் முடியாது. இண்டக்ஷனும் அது மாதிரி நம்ம டெய்லியே நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுக்கணும். இந்த காட்டன் துணியே போகிறோம். ரொம்ப இது ஹார்டு இதெல்லாம் நம்ம இந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது ரோபோவும் நல்லா க்ளீனாக பண்ணிட்டோம்னா நல்லா ஈஸியாக எல்லா வேலை ஆகிடும். இண்டக்ஷனில் நம்ம ஹாட் வாட்ரு, காஃபி, டீ இது எல்லாமே நம்ம இதில் போட்டுக்கலாம். டிகாஷன் இது கஷாயம்லாம் போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையுமே கொதிக்க வச்சுக்கிற பொருள்லாம் பாயிலிங் ஐட்டம்லாம் இண்டக்ஷனில் பண்ணிக்கலாம். அடுத்த ரோபோவிலையும் ஏட்டு இசட்டு எல்லாமே பண்ணலாம். நல்லா பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த ரோபோ ஜீக், ரோபோ குக், இண்டக்ஷன் ஆல்சோ ருசி
இண்டக்ஷன் பூசே இண்டக்ஷன் அண்ட் பிஜிஎன் கேஸ் ஸ்டவ் 2 அடுப்பு சேர்ந்தது. இந்த மாதிரி உபயோகப்படுத்துகிற பொருளை நல்ல தரமாக இதுவாக வாங்கிக்கணும். நம்ம 3 வச்சு நான் கடகடன்னு என்னோடய சமையலை முடிச்சிருவேன் சீக்கிரமாக. மார்னிங் க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு நல்லது. எல்லாமே பண்டம்லாம் பொருள் பண்டம் எல்லாம் சுத்தமாக இருந்தால் தான் நல்லது. கிளட்டர் ஃப்ரீ, நல்லா குப்பை இல்லாமல் சுத்தமாக நம்ம சமைச்சாதான் அடுத்தவங்க சாப்பிடுவாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். சின்ன பூச்சியிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். மாதிரி செவுறு எல்லாமும் நல்லா தொடச்சி வச்சுக்கணும். அப்பப்போ நம்ம இதெல்லாமும் க்ளீனாக பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் சிலந்தி, எறும்பு, இந்த பூச்சி, வண்டு, குழவி அதெல்லாம் வராமல் இருக்கும், வள்ளியெல்லாம். அதுக்காக நம்ம வினிகர் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணி டைம்ஸ் இந்த பாகம்லாம் நல்லா தொடச்சி வச்சுக்கணும். அடுத்ததை நம்ம பார்க்க பார்த்து அந்த ஜிங்க் இருக்குது பாருங்கள், சமையல் பாத்திரம்லாம் போடுறோம் பாருங்கள். சாப்பிட்டுட்டு அதை நல்லா க்ளீனாக நம்ம வைக்கணும். ஏன்னா பூச்செல்லாம் இருக்கும். அப்பப்போ சாப்பிட்ட உடனேயே பாத்திரத்தெல்லாம் அலம்பி வச்சிடணும். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் டிஷ்வாஷர் வச்சுருக்கோங்க. அதனால் டிஷ்வாஷர் வச்சுருக்கும்போது நம்ம பாத்திரத்தை ஒரே மாதிரி இதுவாக சாயந்தரம் போட்டுருவோம், காலையில் பாத்திரத்தை எடுத்துருவோம். அதுக்கு நாங்கள் பயன்படுத்துறது இந்த லிக்விடு, டிஷ்வாஷர் லிக்விடு. இது 4 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 1 வாரத்துக்கு ஒரு தடவை போட்டிங்கன்னா இதை போதும் இந்த லிக்விட். அடுத்தது டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்குது பாருங்கள். இந்த பவுடரை நாங்கள் டெய்லி போடணும். நம்ம 1 ஸ்பூன் அளவாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் 1 ஸ்பூன் அந்த இடத்துல போடணும். நான் முதல்ல உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். அடுத்ததான் சால்ட்டு போடணுங்க, டிஷ்வாஷர் சால்ட்டு. இது 1 மந்த்துக்கு ஒரு தடவை 1.5 மந்த்ஸ் இது வரைக்கும் நல்லா தாங்கும். இதெல்லாம் போட்டிங்கன்னா பாத்திரம் டிஷ்வாஷரில் க்ளீனாக இருக்கும். போடுவோம், அப்புறம் நம்ம மறுபடியும் எடுப்போம், மறுபடியும் போடுவோம், அடுத்த நாளே எடுப்போம். அதை மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போட்டே இருக்கும் இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர். ஃபார்ச்சூன் டிஷ்வாஷர் சால்ட், அதே மாதிரி ஃபார்ச்சூன் டிஷ்வாஷர் டிட்டர்ஜென்ட். எவ்வளோ ப்ராடக்ட் பாருங்கள், எவ்வளோ ஆட் காமிக்கலாம் பாருங்கள். அதே மாதிரி ஃபார்ச்சூன் ரின்ஸ் எய்டு, இதுவும் ஆட் தாங்க ஒன்று பாருங்கள். அடுத்த கிச்சன் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் டிஷ்வாஷர் இருக்கும், போக் டிஷ்வாஷர். முன்னெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. இப்போ தான் 6 வருஷமாக நாங்கள் வச்சுருக்கோம் இந்த டிஷ்வாஷரை. நாங்கள் பாத்திரம்லாம் நைட்டே போட்டு வச்சுருவோம். காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும், எல்லா பாத்திரத்தையும் நம்ம எடுக்கிறதுன்றது எல்லாத்தையும் பண்ணி வச்சிடணும். அப்போ தாங்க நமக்கு அன்றைக்கி பொழுதுக்கு நமக்கு என்ன சாமான்லாம் வேணும், என்ன இது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இல்லை பாதி இருந்ததுன்னா சரியாக வராது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுருவோம். அது மாதிரி நீங்களும் பாத்திரம்லாம் நைட்டே இது பண்ணிட்டீங்கன்னா, போட்டிங்கன்னா, தேய்ச்சி கீச்சி வச்சிட்டிங்கன்னா அந்தந்த பிளேஸில் எடுத்து இது பண்ணி வச்சுருங்க. அதான் நல்லது. அப்போ தான் நம்ம சமைக்கும்போது என்ன ஆகும், க்ளீனாக அந்த பாத்திரம்லாம் நமக்கு கிடைக்கும். டக்குன்னு எடுத்து சமைக்கலாம். அது ஒரு டிப்ஸ். பாருங்க, பாத்திரம்லாம் எடுத்தாச்சு. இப்போ அந்த பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு வச்சுருவோம். அப்போ ஜிங்க் நமக்கு ஃப்ரீ ஆகிடும். காலைல எழுந்த உடனே அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா க்ளீனாக இருக்கும். அப்போ தான் கிச்சன் கொஞ்சம் பாருங்க, பாத்திரம்லாம் போட்டுக்கணும். இதில் டிஷ்வாஷரில் பாத்திரம் போட்டாச்சு எல்லாம். அடுத்ததாக இங்கேயும் கீழ்கையிலையும் பாத்திரம் போட்டுட்டோம் எல்லாம். அதுக்கப்புறமா இங்கே பவுடர் லிக்விடு எல்லாம் போட்டாச்சு. இங்கே பவுடர், இங்கே லிக்விட் போடுவோம், டிட்டர்ஜென்ட்டு. இங்கே பவுடர், வாஷிங் க்ளீனிங் பவுடரு, இங்கே டிட்டர்ஜென்ட் லிக்விட் போட்டாச்சு. இதுதான் பாத்திரம் போடுறோம். நம்ம போட்டுட்டு இதுன்ட்டு ஜிங்கை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படி பாருங்கள். அந்த விம் லிக்விடை நம்ம அந்த இதில் ஊற்றிடலாம், ஜிங்கில் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணலாம். ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். அப்புறம் பூச்செல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த நீம் ஆயில், வேப்ப எண்ணெய் ஊற்றலாம். அடுத்தது நான் கற்பூரமும் போடுவேன். கற்பூரம் கேப்பர் போடலாம். அந்த வாசலுக்கு இதெல்லாம் வராது. அதே மாதிரி கல் உப்பு அதுவும் போட்டிங்கன்னா
க்ளீனாகிடும், சுத்தமாகிடும் அந்த பைப்பெல்லாம். அப்படியும் உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா நீங்கள் வினிகர் போடலாம். வினிகர் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளோ இது பண்ணிருக்கோம் பாருங்கள். அது மாதிரி இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா நம்ம எங்கெங்கெல்லாம் நல்லா இதுவாக இருக்கும் டஸ்ட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது மாதிரி பாத்திரம்லாம் ஜிங்கில் வச்சுருக்கோம். இப்போ அந்த சாமானெல்லாம் நம்ம எடுத்து உள்ளார அந்த இதில் கபோர்டில் வச்சுட்டோம்னா ரேக்கில், அதுக்கப்புறமா எடுத்து இந்த சாமானு இங்கே போட்டுட்டோம்னா இந்த ஜிங்க்கு வந்து இப்போ நல்லா க்ளீனாக நல்லா இது பண்ணி வச்சுருவோம். அந்த ஜிங்கில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாட்டில் ஸ்ப்ரேயில் இது மாதிரி வச்சு நம்ம தயார் பண்ணி என்ன பண்ணணும், வினிகர் அப்புறம் பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி இதை ட்ரேயை, இதாவது இந்த வாஷிங் இந்த க்ளீனிங் பவுடர்லாம் இருக்குது பாருங்கள், அதையும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த ஜிங்கை நல்லா அது உள்ளார டெட்டால் ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா நமக்கு பூச்சி அதெல்லாம் வராது, க்ளீனாக இருக்கும். அப்பப்போ சமைக்கும் போதும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ வாங்க இந்த ஜிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு க்ளீனாக நம்ம தேய்ச்சி இது பண்ணி இது உள்ளார கல்லுப்பு போட்டுருவேங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுருவோம். அடுத்தது வினிகர் போடுவேன். வினிகர் கொஞ்சம் ஒரு ட்ராப்பு, அப்புறம் பேக்கிங் சோடா போடுவோம். இந்த ரெண்டும் போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். அப்போ தான் கற்பூரமும் போடுவேன் நான். கற்பூரம் நம்ம வாசனைக்கு மாதிரி போட்டோம்னா பூச்செல்லாம் வராதுங்க. கற்பூரம், பேக்கிங் சோடா, இந்த வினிகர் 3 அந்த இது, அப்புறம் தேய்க்கிற ஏதாவது லிக்விட் இருந்தால் கூட போட்டிங்கன்னா க்ளீனாக ஆகிடும். இந்த ஜிங்க்கு க்ளீனாக வச்சுட்டோன்னா பக்கத்துலேயே சமையல் பண்ணும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஸ்மெல் அடிக்காது, க்ளீனாக இருக்கும். அடுத்தது சொல்கிறது ஃப்ரிட்ஜிலேருந்து வேஸ்ட்டு காயெல்லாம் இருக்கும் பாருங்கள், அழுகி போன காய், ரொம்ப நாளான காயெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு நம்ம கம்போஸ்ட் அதில் வந்து நம்ம சேகரிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எலுமிச்சம்பழத்தை எப்பயும் ஃப்ரிட்ஜு மேலே வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாசனைக்கு உள்ளார திறந்த உடனே அந்த இதில் மேல்பாகத்தில் அந்த வாசனைக்கு பூச்சியே வராது. அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா க்ளீன் பண்ணலாம். ஃப்ரிட்ஜு மேலேயும் உள்ளேயும் க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வினிகரை வந்து தண்ணியில் கலந்து லைட்டாக நல்லா துடைக்கலாம். இதை வச்சு அந்த துடைக்கிறதுக்கு தாங்க நான் சொல்கிறேன், இந்த காட்டன் ஒரிகாமி இந்த அமேசான்லலாம் கிடைக்கிறது. இந்த ஒரிகாமி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுப்பங்கரையில் சமையல் அறை இதில் நம்ம காட்டன் இது துணிங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த நைலன்ஸ்லாம் கூடாது அடுப்பங்கரையில், இந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஆயில் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம டிஷ்யூ பேப்பரை உபயோகப்படுத்தி நம்ம இந்த அப்பளம் பிடிக்கிறோம், இதெல்லாம் பிடிக்கிறோம்னா அதுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அது மாதிரி எங்கேயாவது ஏதாவது கொட்டிடுச்சுன்னா கூட நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரால் முதல்ல பிடிக்கலாம். காஃபி கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு பேப்பரை எடுத்து கிழிச்சி அது மேலே வச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கேயும் பரவாது, க்ளீனாகவும் அது எறும்பு வராது. அடுத்ததாக ஃப்ரிட்ஜு பாருங்கள். ஃப்ரிட்ஜும் அது மாதிரி அப்பப்போ சுத்தமாக நம்ம அழுகிய காய் அதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து வெளியில் போட்டுடணும். அதெல்லாம் வந்து நம்ம உள்ளே சேர்க்கக்கூடாது. க்ளீனாக எல்லாத்தையும் நம்ம நல்லா அடுக்கி க்ளீனாக வச்சுட்டோம்னா டெய்லியே கொஞ்சம் பார்த்து சுத்தமாக இருக்கும். அப்போ தான் எதுவும் இதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் சேராமல் நல்லா இதாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் எப்பையும் நம்ம போட்டு வச்சுக்கணுங்க இந்த மாதிரி இதில். அப்புறம் அந்த வாசனைக்கு எந்த பூச்சியுமே வராது. தான் நம்ம எல்லாத்தையும் வைக்க முடியும் பொருளாக. நல்லா கூலிங்காக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அதுதான் நம்ம ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறோம். அதையும் நம்ம சுத்தமாக நல்லா க்ளீனாக வச்சுக்கணுங்க. ஃப்ரிட்ஜை நம்ம க்ளீனாக இந்த மாதிரி நல்லா சுத்தமாக வச்சுக்கணுங்க. அடுத்தது சொல்கிறது, தரையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணணும். கிச்சனில் அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா க்ளீனாக இருந்தால் தான் பூச்செல்லாம் பரவாமல் இருக்கும். அதுக்காக தினமும் நம்ம தொடக்கத்தை இருந்து தொடக்கி பெருக்கணும். டெய்லி பெருக்கினாங்க, குஞ்சு இருந்து பெருக்கினா அது ஒரு எக்ஸசைஸ். இந்த மாதிரி சமையல் உள்ளேயும் நிறைய எக்ஸசைஸ்லாம் இருக்குங்க. குஞ்சு நிமிடுறோம், காய்கறிலாம் நறுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், அதெல்லாமும் ஒரு எக்ஸசைஸ் தான். மேலே வந்து போய் எட்டி எடுக்கிறோம், பாத்திரம்லாம் கையெல்லாம் தூக்குறோம், கை காலெலாம் அசையும் கொடுத்துட்டுருக்கோம். நம்ம நிற்கிறோம், காலுக்கே அதே பெரிய எக்ஸசைஸு சமையலில்.
அப்புறம் தொடப்பச்சாலை துடைக்கிறது மட்டும் பத்தாது, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை தினமும் கூட நீங்கள் முடிஞ்சதுன்னா இதை வந்து டெட்டாலை போட்டு தண்ணியில் கரைச்சி நம்ம வீட்டை நல்லா துடைக்கலாம், கிச்சனை நல்லா துடைக்கணும். புரியுதாங்க? இவ்வளோ ஐட்டம் இருக்குது. நம்ம சமையலுக்குள்ளே சுத்தமாக வச்சுக்கிறது எப்படி பூச்சி, எறும்பு, வண்டு, குளவி, பல்லி அதெல்லாம் வராமல் நல்லா தடுக்கிறதுக்கு நிறையா இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். தரையெல்லாமும் நம்ம டைல்ஸ் எல்லாமும் நல்லா க்ளீனாக நான் டெய்லி வந்து தொடக்கிடுவேங்க. அப்போ தாங்க ஒரு டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். கிச்சன் நல்லா க்ளீனாக வச்சுப்போம். அப்பப்போ எல்லாத்தையும் போட்டு க்ளீனாக தொடச்சிடுறது. நம்ம அடுத்ததாக சொல்கிறது, நான் இந்த பாத்திரம்லாம் வந்து இதுலேருந்து டிஷ்வாஷர்லேருந்து எடுத்தோம்னா காலையிலே எடுத்து க்ளீனாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அடுத்த அன்னைக்கு நம்ம பாத்திரத்தை கடகடன்னு எடுத்து அப்படி இப்படியே எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா டிஷ்வாஷரில் பாத்திரத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. உடனே எடுத்து அதை க்ளீன் ஆகிடுச்சுன்னா உடனே ஆயிடுத்து க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னா எடுத்து வெளியில் வச்சு அந்தந்த ஷெல்ஃபில் அழகாக நல்லா நீட்டாக அடிக்கணும். கப்பையும் எடுக்கணும், டம்ளர் எங்கே, கரண்டி எங்கே அப்படின்னு நல்லா ஸ்பூனு, ஃபோர்க்கு அது மாதிரி நம்ம க்ளீனாக அதெல்லாம் அடுக்கி வச்சுக்கணும். அப்பப்போ பாத்திரம், குக்கர் அடுக்கு, அப்புறம் அந்த பால் அடுக்கு, வெந்நீர் காய்ச்சறது, இது பண்ணுறது எல்லாத்தையும் வானலி இதெல்லாம் ஃப்ரையிங் இது பேனு இதெல்லாம் க்ளீனாக அந்தந்த பிளேஸில் வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வந்து கடைசியாக அந்த இடத்துல கபோர்டில் இந்த டம்ளரு, சின்ன சின்ன நம்ம அடுக்கு எல்லாம் வச்சுருக்கேன். கீழ் இதில் வந்து நம்ம வானலி, இந்த கடாய் இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த ஐட்டம்லாம் பேன்லாம் வச்சுருக்கேன், ஃப்ரைங் பேனு, இந்த இழுப்பக்கரண்டி இதெல்லாம். இங்கே வந்து இந்த ட்ரேயில் தட்டு, பெரிய தட்டு, சின்னது பேசினு அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். அது மாதிரி பாத்திரத்தை நம்ம அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், க்ளீனாக இருக்கும். அப்போ தான் நம்ம டக்குன்னு எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணி வேலை பார்க்கணும். கப்பெல்லாம் இங்கே இருக்குது. அடுத்ததாக இதுலேயும் அதே மாதிரியே ஒரு இந்த கரண்டி அதெல்லாம் வந்து கரண்டி, டீ இது, தோசை தோசை திருப்பி எல்லாமே சட்டுவோம், எல்லாம் மிக்சி சிந்திக்குவோம். இந்த ஸ்பூனு எல்லாம் வந்து செப்பரேட் இதில் நல்லா நீட்டாக வச்சுருக்கோம். அடுத்ததான் மேலே வந்து பெரிய பெரிய தட்டு எல்லாம் வச்சுருக்கோம். மிக்சி பெரிய கிண்ணம் 2 அங்கே இருக்குது. மிக்சி வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் சேஃப்டி. இது இந்த ப்ரொவிஷன்லாம் வைக்கிறோம் பாருங்கள், டப்பாவெல்லாம் க்ளீனாக நல்லா அடுக்கி வச்சுக்கணும். மேலாம் அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை துணியை எடுத்து இந்த ஷெல்ஃபெல்லாம் நல்லா ரேக்கெல்லாம் நல்லா தொடச்சி க்ளீனாக வச்சுக்கணும் அப்பப்போ. அப்போ தான் நல்லது. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மஞ்சள் பொடியெலாம் தூக்கி வச்சுக்கலாம். ஓரத்தில் எறும்பு வராது, பூச்சி வராது, க்ளீனாக இருக்கும்ல. வேப்ப இலை இருந்தாலும் நீங்கள் அந்தந்த ஓரத்தில் போட்டுருந்தாலும் ஒன்றும் பூச்சி வராது. வேறு லவங்கத்தை வந்து ஒரு துணியில் கட்டி ஓரமாக போட்டிங்கன்னா ஒரு பூச்சி வராது. இந்த அருவம்புல்லாம் கூட நீங்கள் இதெல்லாம் போடலாம், தர்பையெல்லாம் இருக்குங்க, அதெல்லாமும் போட்டு வைக்கலாம், பூச்சி வராது. ப்ரொவிஷனே பாத்திரம் க்ளீனாக இருக்கணும், அடுக்கி வச்சுக்கணும் நல்லா. இது வரைக்கும் நான் சொன்ன கிச்சன் டிப்ஸு எல்லாமே பார்த்தீங்க. பொறுமையாக எல்லாம் பாருங்கள். என்னென்ன உங்களுக்கு டவுட்டோ எல்லாம் வந்து நல்லா வாட்ச் பண்ணி கேளுங்க. அப்புறமா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். வணக்கம், நன்றி.